ஹலோ கைஸ், நான் டிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து கோகோ லூசர் 2ன்ற சீரிஸோடைய சீசன் 1 எபிசோட் 3 அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சாப்பிட்றேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலைக்கான ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணுறோம். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமாக இருக்கும். முடிஞ்சளவுக்கு யார் ஸ்கிப் பண்ணாமல் புரியாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாமே கமெண்ட்டில் போடுங்க. பிடிச்ச மாதிரி போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2 எபிசோட் போட்டுருவோம். அந்த எபிசோட பார்க்குறதுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. சரி, வாங்க நம்ம கதை போகலாம். இந்த எபிசோட ஹீரோ தன்னுடைய நண்பங்காரனுடைய கையை வந்து அந்த இடத்துல அழிஞ்சு படுத்த கண் கூட பார்த்து ரொம்ப விரக்தியில் இருக்கான். கூடவே சாக்குராமாவும் இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்கான். நான் நினைச்சு கூட பார்க்கலடா, டிவைன் ஆர்டிஃபெக்ட்ஸை பயன்படுத்தா இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆகுமா அப்படின்னு இவனை பார்த்துக்காக இப்போ ஹீரோ 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். அந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் என்னடானா, இந்த உலகத்தில் இருக்கிற ரேஞ்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு டஸ்டர்ஸ் உங்களுடைய லீடர் இந்த இடத்துல அழிஞ்சு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு 2 விதமான ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, உங்களுக்கான மரணம் 1 by 1 சாக போறீங்களா? 2வது, நாங்க கொடுக்குற ஆஃபரை ஏத்துக்கணும், எங்க கூட ஒரு உடன்படிக்கை மூலியமா நாங்க சொல்ற வேலையை செய்வீங்களா அப்படின்ற 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல 2வது அவங்களுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி பொழுதுபோக்குக்காக வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு ஷோ மாதிரி நடத்தி அது மக்களுக்கு பொழுதுபோக்கா காமிதுக்காக ஹீரோ அதை யோசிச்சு பார்த்துட்டு கான்ல இருக்கு. அந்த இடத்த விட்டு கிளம்பு. சாக்கிரமும் டே எங்கடா போற? சாக்கிரமும் ஒரு விஷயத்தை கேட்கறான். டே, நீ வந்து பதறி அடிச்சு இப்படி வந்து பார்க்கறது பார்த்தா அந்த மான்ஸ்டர் உனக்கு ஆல்ரெடி தெரியுமா? நல்லாவே என்ன மன்னிச்சிட்டு. யாரா நீ? எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரியான வந்து கேள்விலாம் கேட்டுட்டு இருக்க? உனக்கு தெரியுமா மான்ஸ்டர்ஸ் எப்பவுமே ஜெயிக்க முடியாதுன்னு? அதனால ஒரு மோசமான பிளான் எல்லாம் போட்டு இந்த இடத்துல அந்த ரேஞ்சர்ஸ் அழிக்க முடியும்னு நினைக்கிறத ஃபர்ஸ்ட் நிறுத்து. இதை கேட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான். இவனுக்கு அப்புறம் நம்மளுடைய பிளான் தெரியும். உனக்கு அப்புறம் தெரியும்? எனக்கு தெரியும். ஏன்னா சுசுகிரி கூட நீங்க பண்ண கான்வர்சேஷன் மூலமா எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க என்ன பேசுறீங்கன்றது. அப்புறம் பார்த்தா அவ கூட பேசின விஷயத்தை எல்லாமே ஒளிஞ்சிருந்து பார்த்திருக்கான். அந்த ரேஞ்சர்ஸ் அழிக்கணும்ன்ற உன்னுடைய கனவு கண்டிப்பா நிறைவேறாது. அதுக்கு நீ போதுமான பட பலம் இந்த ஒரு சக்தியும் இல்லாம எப்படி போய் சண்டை போடுவேன்? நீ யாரா அதை சொல்றதுக்கு? நான் இதுக்காக கிட்டத்தட்ட 12 வருஷமா காத்துட்டு இருந்தேன். நாங்களோட உங்ககிட்ட கேட்டோம், ஃபோர்ஸ் பண்ணி எங்களை இந்த இடத்துல வைக்க வச்சுட்டு இந்த இடத்த விட்டு போனாலும் அழிச்சிடுவோன்றீங்க. இதே இடத்துல நாங்க என்ன உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்காக ஃபேஷன் ஷோ காமிச்சிட்டு இருக்கணுமா? வாரம் பண்ணிட்டு இந்த மாதிரியான வேலைகள்லாம் எங்களுக்கு செட் ஆகாது. அதெல்லாம் நிறுத்தத்துக்காக தான் நான் இந்த இடத்துல ஒரு முடிவு பண்ணிருக்கேன். சமக்கும் ஒத்து தெரியுமா அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நான் ஒரு மாஸ்டர் தான், அதை ஒத்துக்கிறேன். கண்டிப்பா அவங்களை அழிக்காம விட மாட்டேன் நான் சொல்ல. இது கேட்டு திரும்ப சாக்கிரமோ நீ பாஸ் பண்ணிட்டடா டெஸ்ட்ல, கங்க்ராச்சுலேஷன். என்னதுடா இந்த ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் ஃபெல்லோ ரேஞ்சரை தேர்ந்தெடுத்துக்காக மட்டும்தான். ஃபெல்லோ ரேஞ்சரா அப்படின்னா என்ன? அதாவது இந்த உலகத்துல இந்த மாதிரி ரேஞ்சர்ஸ் பண்ற வேலைகளை பிடிக்காம ரேஞ்சர்ஸ்ன்ற ஒரு குரூப்ல சேர்ந்து அவங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க. இதுக்குள்ள இருந்தா நீ நிறைய வேலையை ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம்டா. அதனால எங்க கூட வந்து பண்ணு. மாந்தசையும் சேர்ந்து ஒன்னா வேலை பார்த்தா சூப்பரா இருக்குமே. என்ன சொல்ற நீ? ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு சுத்தமா அவங்க யாரையும் பிடிக்காது. அதனால இதுக்கப்புறம் நான் அவங்களை பாக்குற மாதிரி ஐடியா இல்லை. எனக்கு எப்பவுமே ரேஞ்சர்ஸ்னாலே சுத்தமா பிடிக்காதுடா அப்படின்னு அவனு சொல்லிட்டு அந்த இடத்துல காத்தோட கத்த மறையிறான். போறதுக்கு அப்புறம் சாக்கிரமும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நீ சேருவேன். அதுக்கப்புறம் ஹீரோ சுஜிக்கிற போயிட்டு அந்த ரேஞ்சர்ஸை தோக்கடிக்கிறதுக்காக உங்ககிட்ட என்ன பிளான் இருக்கு? அவங்களை ஈஸியா நான் தோக்கடிக்கணும். அதுக்கு எதனா வெப்பன் கிடைச்சா நல்லா இருக்கும். வெப்பன் தானே, இந்த நைஃப் எடுத்துன்னு போ. இந்த நைஃப் எடுத்து உன்னோட தலையை தானே சீவுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல. அதுக்கப்புறம் அவளை இவனோட தலையை சீவேன். டேய், ஏன்டி இப்படி பண்ற? எனக்கு தலை பயங்கரமா வலிக்கும் தெரியுமா? என்னப்பா வலிக்குதா ராஜா? வாயை விடக்கூடாது. அதுதான் எதுக்கு இப்படி பண்ற? நீ வெப்பன் சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. இப்ப நீ எப்படி சாதாரணமா இந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கியோ ஒன்னு மாதிரியே மாந்த சிந்தத்துல நடந்து போன எப்படி இருக்கும் அது? அதாவது மனுஷ ரூபத்துல. அதனால புரிஞ்சுக்கோ, இப்ப நம்ம 2 பேரும் ஒன்னு தான். ஒரே எனிமின்ற போது நம்ம கோஆபரேட் பண்ணி தான் வேலை செய்யணும். முதல்ல நீ அந்த ரேஞ்சர்ஸை தோக்கடிக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையுமே பண்ணணுன்றதுக்காக நீ நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்களுடைய சீக்ரெட் வெப்பனா இருக்குது டிவைன் ஆர்டிஃபெக்ட். மொத்தமா 5 பேருக்கும் தனித்தனி முறையில தனிப்பட்ட வெப்பன்ஸ் இருக்கும். அது எல்லாமே உங்களை மாதிரியான மான்ஸ்டர்ஸ் அழிக்கிறதுக்காகவே பிரத்யேகமா இந்த உலகத்துல தயாரிக்கப்பட்டது. அதை பயன்படுத்தி டிவைன் பவர்ஸ் வெளிப்படுத்து. அதனால உங்களை மாதிரியான இமோர்டல் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியா கொள்ள முடியும். அப்பனா நீ பிளான் பண்ணது அந்த ஆர்டிஃபெக்ட்டை எடுக்கணும்ன்றியா? அப்படியே பொதுவாக டக்குன்னு சொல்லிடாதரா. பப்ளிக்ல இந்த மாதிரி பேசக்கூட தெரியாது. ரேஞ்சர் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் பலகட்ட தடுப்பு வேலிகள் உள்ள இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் நீ தகர்த்து எறியணும்னா இதுல மெயின் பார்ட்டா இருக்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீ எடுத்துட்டீங்கன்னா மிச்சம் எல்லா விதமான பசுலுமே கொலாப்ஸ் ஆகிற மாதிரி அவங்களுடைய மெயின் வெப்பனா இருக்கிற இதை எடுத்துட்டா மொத்த பேர் கொலாப்ஸ் ஆக மாட்டானுங்களா? ஏன்னா இந்த ரேஞ்சர் ஃபோர்ஸே டாப் 5 ரேஞ்சர்ஸை நம்பி தான் இருக்குது. அவங்களுடைய வீக் ஸ்பாட் அடிச்சா இவங்க எல்லாரும் கதி கலங்கிடுவாங்க. அப்பனா நான் என்ன பண்றான்? அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவனுடைய ஆர்டிஃபெக்ட் படி நான் போய் திருடி வந்துட்டேன். அவனை போய் யோசிப்பா, நான் பயத்துல திரும்ப வந்துடுவான். ஒரு மெத்தட் இருக்கு, பட் ஆனா நீ இந்த மாதிரி போய் எடுக்கக்கூடாது. அது வேற விதமா நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதை வேணா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிவைன் ஆர்டிஃபெக்ட்ஸ் வந்து வர சண்டேல எத்தனை வருவாங்கன்றது டவுட் தான். ஏன்னா ஃபேக்கான ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் எதுக்கு அதை எடுத்துன்னு வரணும்? சண்டே ஷோ அப்போ எல்லாரும் அந்த இடத்துல பிஸியா இருப்பாங்க. அந்த டைமை பார்த்து இப்போ ஹீரோவும் நியூஸ் பேப்பர்ல அந்த ரெட் ரேஞ்சருடைய முகத்தை அப்படியே அச்சஸ்ல மாறிடுறான். உண்மையிலே உனக்கு பயங்கரமான டேலண்ட் இருக்கு பையா. எனக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ண ஒரு உனக்கு வேலை ஆகணுமா இல்லையா? எங்க பாரு, உள்ள போற ஸ்பையா மட்டும் வேலை செய்யக்கூடாது. ஒழுங்கா போயிட்டு அந்த டிவைன் ஆர்டிஃபெக்ட்ஸை எடுத்துன்னு வந்துடும், சரியா? அதுக்கப்புறம் ஹீரோவும் கண்டிப்பா என்னால முடியும்னு சொல்லிட்டு உள்ள போறான். நான் உள்ள வந்துட்டேன், என்ன பண்ணணும்னு சொல்லு. ஆடுடா, உள்ள போயிட்டு ஏன்ச்சாலும் ஃபைட்டரு உன்னால முடியும். இந்த சபையோட எண்டுல டோர் ஒன்று இருக்கும், அதுல தான் போகணும். சீக்கிரமா போ. சல்லங்கிறலாம் கூப்பிடாத, ஒழுங்கா போறேன். இருந்தாலும் இவங்க மேல சந்தேகமா இருக்கு. சுஜிகிரி, எதுக்கடி எனக்கு ஹெல்ப் பண்ற? நான் ஒரு மான்ஸ்டர் இல்ல, நீ ரேஞ்சரா இருந்து எப்படி ஹெல்ப் பண்ணலாம்? அது என்னன்னா, நான் மோசமான ரிவெஞ்ச் டிராமாஸ் எல்லாம் பாப்பேனா, அல்ல நல்லவனா இருக்க மாட்டேன், கெட்டவனா இருப்பான், கெட்டவனா இருக்க மாட்டேன், நல்லவனா இருப்பான். அந்த மாதிரி தாங்க. அது போலதான் இந்த இதுல டிராமாஸ் நிறைய பார்த்துருக்கணும். அந்த இடத்துல ஸ்கூல்ல எல்லாம் சூப்பரா இந்த மாதிரியான பசங்களாம் பண்ணுவாங்க. அதன் பேர்ல தான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன். அதனால தான் உனக்கு எனக்கு நல்லா ஒத்து போகுது. என்ன பேசுற? ஒண்ணு எல்லாம் முடிய மாட்டேங்குது. சரி, பேசுறதெல்லாம் போதும். நான் எதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்றது அப்புறமா சொல்றேன். சும்மா வெறுப்பாத்துறாடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உனக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கிற ரெட் ரேஞ்சருடைய ஆளுங்க எல்லாருமே இவன் ரெட் ரேஞ்சரா இருக்கிறதுனால இவனுக்கு வந்து இப்ப மரியாதை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்துல இருந்து கேட்டுக்கிட்டு வரேன். அந்த சப்ளி கீழே இறங்கணும் நடத்துற விஷயம் பார்த்தா அந்த இடத்துல தலை
தலைவன் உட்காந்துட்டு இருக்கான். ரெண்டு நீங்க வந்துட்டீங்களா? அடடா பெரிய பிரச்சனையை தான் பயந்து ஓடுது. நான் இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். நான் உள்ள போயிட்டு என்னுடைய டிவைன் ஆர்டிஃபெக்ட்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன். ஓகே போங்க. அவன் போகும்போது நம்ம ஆள ஒரு மாதிரி பாக்குறான். ஆனா போறதுக்கு முன்னாடி இவன் மேல சந்தேகமா இருக்கிறதுனால அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு கதவு அந்த உள்ள போக நல்ல வேலை உள்ள போயிட்டியா பயங்கரமா சமாளிக்கிறா. எங்க அந்த டிவைன் ஆர்டிஃபெக்ட்? அதுக்கப்புறம் பார்த்தா ஏய் என்ன இங்க இருக்கு கேர்லெஸ்ஸா ஒரு ஹோம் டாக்கர் உள்ளே வச்சிருக்கானுங்க. அப்ப அந்த கால்ஃப்ல விளையாடுற அந்த ஸ்டிக் வச்சிட்டு இருக்க அந்த கூடையில பார்த்தா இதையும் வச்சிட்டு இருக்க. இது ட்ராப்பா இருக்குமா? ட்ராப் இல்ல, உண்மையான இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரேஞ்சர்ஸ்க்கு கண்டிப்பா தெரியும். அது ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இந்த மாதிரியான ஒரு கேர்லெஸ் வைக்கும்போது அதை கண்டுக்க மாட்டாங்கன்றது. அதனால எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அவன் அட்டாக் நடக்க பார்த்தா தலைவன் போனவன் தான் சந்தேகத்தில் பேர்ல திரும்ப வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஆரம்பத்தில் உன் மேல சந்தேகமா இருந்துச்சுடா. நீ பண்றதே வினோதமா இருந்துச்சு. ரெட் ரேஞ்சர் பொறுத்தவரைக்கும் எப்பவுமே வழக்கமா எப்படிலாம் பண்ற ஆளே கிடையாது. அவரு எவ்வளவு தெரிஞ்ச நான் அட்டாக் பண்ண விடான்னு சொல்லிட்டு அவனும் திரும்ப மிரட்ட முட்டாள் என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப தலையை ஷூட் பண்ணி அடிச்சுட்டு இருக்க. ஹீரோவை எழுந்திக்க முடியாத நிலைமைக்கு போயிட்டே இருக்கான். அவன் அடிக்கிறதுல அவனுக்கு பயங்கரமான சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு மாஸ்டர், அவன் ஒரு ரேஞ்சர்ன்ற முறையில மாஸ்டர்ஸ் அழிக்கணுன்றது அவனுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. ஒரே சைக்கோ மாதிரி சிரிக்கிறான். எவ்வளவுக்கு எவ்வளவு ரீஜெனரேட் ஆகலையோ அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமா நானும் ஸ்ட்ராங் ஆகல. ஒரு கட்டத்துல அவனும் இந்த நான் இப்ப விட்டுட்டு இதை பார்ப்போம். எனக்கும் இதை எடுக்கணும்னு ஒரு நாள் ஆசை தான். பட் நான் இப்ப இருக்கிற ரெட் ரேஞ்சர் அதை விட மாட்டாரு. ஒரு காலகட்டத்துல அப்புறம் எனக்கு அது கிடைக்க தான் போகுது. அதை நீ யூஸ் பண்ணதுரா. நீ டிராகன் கீப்பர் கிடையாது. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். அதோட டெஸ்ட் சப்ஜெக்ட் நீ தான் இந்த இடத்துல. ஏன்னா இம்மோர்டல கொல்ல போறது இப்ப நானா தான் இருப்பேன் இந்த இடத்துல. ஒரு நிமிஷம் நான் சாக்க விரும்பல. யோமாஸ் மாதிரி கெஞ்சதை நிறுத்து. சரி போனா போட்டோம். கடைசி வார்த்தைகள் எதுனா சொல்லி நிறைவேற்றுறேன். நீ என்னடா நிறைவேற்று போறம்போக்கு நாயே. நான் இதை பண்றேன் நான் தொட்டு ஆகணும். டைனமிக் பாம்ஸ் எல்லாம் எடுத்து ரெடியா வச்சுட்டு இருக்க. டே லூசு கம்னாடி இதே இதுக்கு எத்தனை வந்த நீ லவடை கபால் என்னடா சொன்ன இதுக்கு முன்னாடி கடைசி வார்த்தை இருக்குதுன்னு கேட்டியா? கெஞ்சிடா இப்போ. சரி சரி நான் விட்டுறேன். எதுவும் அதை பத்த வச்சிடாதரா. இல்ல நான் நம்ம எல்லாருமே செத்துரும்டா. இந்த இடமே வெடிச்சு செத்துடும். என்ன சொன்ன? அழுக்கு பிடிச்ச என்ன அடிக்கிறதுனால உனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குனால இந்த உலகத்தையே நாங்க ஆளணும்னு நினைச்சோம்டா. பட் நாங்க போகணும்னு நினைச்சா கூட இந்த உலகத்தை விட்டு நீங்க என்ன போக விட மாட்டீங்க. சாவுங்கடா நிறுத்துடா அப்படின்னு அவனுக்கு அதில் இருக்கும்போது கால் ஸ்ட்ரைக் எடுத்து தலையிலே போட்டு ஒரு அடிதான். எவ்வளவு தைரியம் தான். எனக்கு எத்தனை முறை கொண்டு இருப்ப அதை வர ரசிச்சிருப்பல. ஒன்னு அடிச்சு நான் இப்ப ரசிக்கிறான்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோ உண்மையிலே தராங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த வந்து மேல வரான். ஏய் ஃபைட்டர் நீ உண்மையிலே சூப்பர்ரா. என் செல்லா கோட்டி நீ நல்ல வேலை பண்ணிட்டு உனக்கான ரிவார்டு காத்துட்டு இருக்கு. ரிவார்டா? நான் கேட்கவே இல்லையே. அப்புறம் ஹீரோக்கு முன்னாடி ஒருத்தன வர என்ன அடிச்சுடா எதுவுமே பேசாம நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் அப்புறமா பேசுறேன். என்னப்பா கரெக்ட் டைமிங்ல என்ன வந்து பிடிச்சிங்க போல ரெட் ரேஞ்சர். சரி ஓகே மாஸ்டர் நீ என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலுமே இப்ப நான் மன்னிக்கிற நிலைமையில தான் இருக்கேன். ஒழுங்கா அந்த டிவைன் ஆர்டிஃபெக்ட் கொடுத்துரு. இதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு ஓடிட்டு நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா அது என்னோட இது. என்னடா ரெட் கீப்பர் நீ சொன்னா நான் அதை செய்யணுமா? நீ கெஞ்சிரா நான் தரேன். இந்த இடத்துல ஒன்னு அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் சொல்லிட்டு ஹீரோ போய் அட்டாக் பண்ண. ஆனா இருந்தாலுமே அவன் நம்ம ஹீரோ அடிச்சிட. ஹீரோ அதுக்கப்புறம் தன்னுடைய பவரை பயன்படுத்தி அவனையும் அத்தலாம் பார்க்க தலைவன் இருந்தாலுமே அதை ஒரே ஒரு அடியில தூக்கி விசில் அடிக்கிறான். அந்த இடத்துல வீந்த டேங்க இன்னொரு கட்டம் அவன் அடிச்சதுல ஹீரோட தலை சேர்த்துறது மட்டும் இல்லாம ஒரு கையும் அந்த வந்து பறந்து போகும்போது அந்த கை பார்த்து ஆர்டிஃபெக்ட் பிடிச்சிட்டு இருக்கு. ஆர்டிஃபெக்ட் படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்க அதை பிடிக்கல பார்க்க அவனும் பறந்து போய் அதை பிடிக்கலன்னு பார்க்க அவ்வளவுதான் இவன் போயிட்டானுங்களா சொல்லிட்டு அவனும் ரெட் ரேஞ்சர் பார்க்கும்போது அவன் மேலே ஏஞ்சி வர உண்மையிலே எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கு. இது வரைக்கும் நான் பார்த்த மான்சஸ்ல நீ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கானவன்னு நல்லாவே தெரியுது. உன் கையை விட என்னுடைய ஆர்டிஃபெக்ட் ரொம்பவும் முக்கியமா. சண்டைக்கு இப்போ நானும் தயார் நீனும் தயாரா. நான் இன்னைக்கு உன்னை கொல்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்கேன். சரி ஓகே இது ஒரு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிடலாமா? இங்க பாருங்க ரெட் கீப்பர் வந்து இப்போ ஒரு மான்சரை பிடிச்சி வச்சிட்டு இருக்காரு. என்ன இந்த இடத்துல நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்க ரெட் கீப்பரும். இப்ப பாரு இங்க நடக்கிற விஷயம் எல்லாமே மக்களுக்கு நல்லாவே தெரிய போகுது. இப்போ இவங்க முன்னாடி ஒரு ஷோவை நடத்தி மிக சிறப்பா இதை முடிச்சு வைக்க போறேன். இந்த வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் மான்சஸால ஜெயிக்கவே முடியாது எப்பவுமே. அப்படி கிடையாதுடா. ரேஞ்சர்ஸோட லீடரா இருக்க நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி உன்னை சும்மா பட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கத்த அவனோட என் மனசை காயப்படுத்திட்டான். ஹீரோவும் இதை பார்த்துட்டு நல்லாவே நடிக்கிறேன். மக்கள் முன்னாடி பேர் எடுக்கணும்னு பாக்குறான். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னமும் மத்த ரேஞ்சர்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண. அடடா இவனுக்கு பனிஷ்மெண்ட் எப்படி கொடுத்துட்டோம் நல்லா இருக்குமே. பிங்க் ரேஞ்சரும் லாஸ்ட் வீக் பண்ண மாதிரி பண்ணிடலாம். லாஸ்ட் வீக்கா நல்லா தான் இருக்கு. சரி ப்ளூ உன்னோட பவராலே அவனுக்கு கொண்டு உன்னுடைய டிவைன் ஆர்டிஃபெக்ட்ஸை பயன்படுத்து. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல நடக்கிற விஷயத்தையே அவனுங்க ஸ்கிரிப்ட் படி பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. பேசி வச்சுக்கின்னு மான்ச சின்னத்துல இருந்து ஒருத்தர் இந்த இடத்துல தெரியாத எங்களை வந்து அட்டாக் பண்ண பார்த்துருக்கான். இதுக்கப்புறம் மான்ச சின்னத்தை நம்ம கொல்ல போறோம். எல்லா மக்களும் இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு மக்கள் முன்னாடி தங்களை ஒரு நல்லவங்களா பிளேம் பண்ணி காமிக்க. சரி ப்ளூ அவனை கொண்டுடு அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அவன் அட்டாக்க பயன்படுத்த அவன் அட்டாக் பண்ண அடுத்த நிமிஷம் பார்த்து ஹீரோ பலூன் மாதிரி பறந்து போறான். நான் எதிர்பார்க்கல. இதுதான் என்னுடைய முடிவா இருக்குன்றது. அப்ப அவன் நண்பங்கிற சொன்ன விஷயத்தை வச்சு பார்க்கறான். மச்சி நீ எப்பவுமே நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ பாசிட்டிவா நினைச்ச கூட சரி நம்மளால எப்பவுமே ஜெயிக்க முடியாதுடா. மான்சஸ் எப்பவுமே தோத்து போகிறதுக்காக உருவாக்கப்பட்டவங்க. ஹீரோவும் டே சாகத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன். அது ஆல்ரெடி நான் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. அவனை முடிச்சு விடுன்னு சொல்ல அதுக்கப்புறம் அவனை கொண்டுறாங்க ஈஸியா. எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் நல்ல வேலை பண்ணீங்கப்பா கொஞ்சம் என்னோட ஆர்டிஃபெக்ட் போயிட்டு எடுத்துட்டு வந்துடும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெட் ரேஞ்சர் அந்த ஆர்டிஃபெக்ட் எடுத்துக்காக போறான். கண்டிப்பா இது நல்லா தான் இருக்கும். இன்னொரு தடவை இது மாதிரி எவனும் பண்ணக்கூடாது அப்படின்னு அதை எடுக்கலாம் பார்க்க காத்தோட காத்தா கரைய என்னங்க நடந்தது இதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னோட டிவைன் ஆர்டிஃபெக்ட் அவன் எங்கேயோ எடுத்துட்டு போயிட்டான். அப்போனா அதை நான் தொலைச்சிட்டேன். அவனுடைய லெஃப்ட் ஆர்ம் பதில இதை கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். எங்க தான் இப்போ அது அதுக்கப்புறம் பார்த்தா அதை வந்து நம்ம சிசுகிரியை வச்சிட்டு இருக்கான். பண்ண வேலைக்கு ரொம்பவும் நன்றி ஃபைட்டர் டி அப்படின்னு அவளும் சொல்ல. அதுக்கப்புறம் ஒரு டவுனுக்குள்ள தெரு விதியை காமிக்க அந்த இடத்துல பார்த்தா நிறைய ரேஞ்சர்ஸ் எல்லாம் செத்து கிடக்குறானுங்க. அப்ப ப்ளூ ரேஞ்சர் சேர்ந்த ஒருத்தனும் அதை பயந்து ஓடிட்டு இருக்க அவனோட மான்ஸ்டர் பாஸும் அட்டாக் பண்ணுது. அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கூட இருக்க பெல் நாள் வச்சுக்கோங்க. அப்போ நான் போற அடுத்த வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கமான இந்த எபிசோட் பிரமாதம் வந்திருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ண பார்த்துருவீங்க. சரிங்க இந்த வீடியோ முடிச்சுக்குமா.